காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரின் பெயர்களை நேஷனல் ஹெரால்டு வழக்கிற்காக குற்றப்பத்திரிகையில் அமலாக்கத்துறை சேர்த்ததை கண்டித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பு காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட தலைவர் கார்த்திகேயன், 31வது வார்டு கவுன்சிலர் தல்லாகுளம் முருகன், அசார் உசேன், மலர் பாண்டியன், மீர் பாஷா, நாஞ்சில் பால் ஜோசப், பாரத் யாத்ரி திருமாறன் உள்பட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கனகராஜ். எங்கள் தலைவர் ராகுல் மீது, எங்கள் அன்னை சோனியா அமலாக்கத்துறையே, ஒன்றிய அரசின் ஏவல்துறையே மிரட்டாதே அமலாக்கத்துறையை வைத்துக் கொண்டு அரசியல் கட்சியை மிரட்டாதே என்று சொல்லி ஆர்ப்பாட்டம், காங்கிரஸ் கட்சி ஆர்ப்பாட்டம், தேசம் தழுவி ஆர்ப்பாட்டம், காங்கிரஸ் கட்சி ஆர்ப்பாட்டம், தேசம் தழுவி ஆர்ப்பாட்டம், தேசம் காத்த வீரர்களின் நேற்றைய தினம் இந்த நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை வழக்கிலே இந்த மோசடியான மோடி அரசு அந்த நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையினுடைய சொத்துக்களை கையகப்படுத்துவதற்காக ஒரு போலியாக ஜோடிக்கப்பட்ட வழக்கை எங்களது தியாக தலைவி அன்னை சோனியா காந்தி மீதும் எங்களுடைய இளம் தலைவர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் மீதும் பொய்யாக ஒரு வழக்கை போட்டு அந்த நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையுடைய சொத்துக்களை, எங்கள் காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு சொந்தமான சொத்துக்களை கையகப்படுத்த முயன்று வருகிறது. அந்த வகையில் நேற்றைய தினம் எங்களுடைய இந்த நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையுடைய சொத்துக்களை முடக்கியும் சுமார் 650 கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இதனை கண்டிக்கின்ற வகையிலே இன்று இந்தியா முழுவதும், மதுரை மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதிலும் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய மதுரை மாநகர காங்கிரஸ் கமிட்டி சார்பாக திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டு எங்களுடைய அமலாக்கத்துறைக்கு எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம்.